நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை வழக்கம் போன்று இந்த முறையும் சென்னை மெரினா கடற்கரை காமராசர் சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே தேசிய கொடி குடியரசு தின விழாவை முன்னிட்டு இன்று ஏற்றப்படுகின்றது. ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றுவதற்கு இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர உள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். முதலமைச்சருக்கு அங்கு இருக்கக்கூடிய முப்படை வீரர்களும் அமைச்சர்களும் எழுந்து நின்று இன்னும் சற்று நேரத்தில் வரவேற்று முதலமைச்சரை அவருடைய இருக்கைக்கு அழைத்து செல்வார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி வருகை தரும் பொழுது முதல்வர் எழுந்து சென்று ஆளுநரை வரவேற்று அழைத்து வருவார்கள். அதன் பிறகு தேசிய கொடி ஏற்றப்படும். மேலும் அண்ணா பதக்கம் உள்ளிட்ட வீர தீர செயல்களுக்கான பதக்கம், கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது, வேளாண் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கான விருது என்று பல்வேறு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. மேலும் இந்த குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார். ஏற்கனவே துணை முதலமைச்சர், அமைச்சர், பேரவைத் தலைவர் என்ற அனைவரும் வருகை தந்து அவர்களுக்கான இருக்கைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் வருகை தந்திருக்கின்றார். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இன்னும் சற்று நேரத்தில் அணிவகுப்பும் நடைபெற இருக்கின்றது. முதலமைச்சரை அங்கு இருக்கக்கூடிய முப்படை வீரர்களும் அணிவகுப்பு மரியாதை செய்து அழைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தேசிய கொடி ஏற்றப்பட்ட பிறகு பல்வேறு விருதுகளும் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விருதாளர்கள் தங்களுடைய விருதுகளை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். முதலமைச்சர் வருகை தந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி வருகை தர இருக்கின்றார். ஆளுநர் சற்று முன்பாகவே போர் நினைவு சின்னத்திற்கு சென்று அந்த பாரம்பரிய முறைப்படி கூட்டு குழல் இசை குழுவினர் குழல் இசைக்க அந்த இசையோடு சேர்த்து அந்த போர் நினைவு சின்னங்களில் முன்னாள் மறைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி மரியாதை செலுத்தி வந்திருந்தார். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை மெரினா கடற்கரை காமராசர் சாலையில் வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கு காவல்துறையினர் கிட்டத்தட்ட சென்னை மாநகரம் முழுவதும் 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் வலம் வரக்கூடிய இந்த காமராசர் சாலை முழுவதுமாக 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கானோர் அந்த அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுவதற்காக பொதுமக்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் வணக்கம் வைத்து குடியரசு தின விழா வாழ்த்துக்களை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடன் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அமைச்சர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். தேசிய கொடி ஏற்றப்பட்ட பிறகு அமைச்சர்கள் துறை சார்ந்த தங்களுடைய அலுவலக கட்டடங்களுக்கு சென்று ஆங்காங்கு கொடியேற்ற இருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை குடியரசு தின விழாவாக கொண்டாடுகின்றோம். உலகின் எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்தியா என்ற அடிப்படையில் இந்தியாவினுடைய இந்த குடியரசு தின விழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்று வருகின்றது.